பாப்பா வாங்கம்மா. பேரங்க நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. மா ஏன் சாமி ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்வோமாம்மா? என்ன ஸ்நாக்ஸ் வேணும்? இந்த கொஞ்சம் கடலை இருக்குது, கடலையை உடச்சி தரேன். சரி, அது ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. சரி, கடலை பர்ஃபி மாதிரி செஞ்சு கொடுத்துருவா? சரிங்க. ஏன்னா பசங்க லீவில் வீட்டில் இருக்காங்க. இன்னையிலேருந்து 10 நாள் லீவ் இல்லை? ஆமாம். சரி, ஒரு கடலை மிட்டாய் பர்ஃபி மாதிரி செஞ்சு கொடுத்துருவா? சரிங்கம்மா. சரி வா, கடலை வச்சுருக்கேன், உரிச்சு வச்சுட்டிங்களா? அந்த இப்போ உடனே உரிச்சிடுறேன், இருங்க. சரி வாங்க. கடலை நல்லா உரிக்கும் போதே அந்த வாசம் கடலை மிட்டாய் கடலைக்கான அந்த இது தெரியுது பார்த்தியா? ரொம்பவே சூப்பராக இருக்குது. உடச்சிட்டு ஓட தனியாக வைங்க. அதிலே போட்டுக்கிடுது, அப்புறம் லாஸ்ட்டாக எடுத்துக்குவேன். அப்படியா? சரி சரி. இப்போ வேர்க்கடலை பருப்பிக்கு வெல்லம் வச்சுருக்கோம், முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய், நெய் வச்சுருக்கேன். பருப்பு வந்து வறுத்து இந்த தொலியெல்லாம் எடுத்துட்டு வச்சுக்கிடுவோம். இப்போ கடலையை உடச்சி பருப்பு ஆக்கியாச்சு, வறுத்துக்கிடுவோம். அடுப்பை பற்ற வச்சு நம்ம இந்த பாத்திரத்தை வச்சுக்கிட்டோம், வறுத்துக்கிடுவோம். இப்போ கடலை இந்த ஸ்டேஜுக்கு வறுத்தா போதும், வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நல்லா ஆற வைக்கணும். இப்போ வெல்லம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ பருப்பிக்கு அந்த அளவு நம்ம வெல்லம் எடுத்துக்கிற வேண்டியதுதான். காய்ச்சிக்கிறணும், ரொம்பவும் பாவாக காய்ச்ச வேண்டியதில்லை. கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி நம்ம இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சு அதுக்கப்புறம் இப்போ நல்லா கொதிக்க விட்டுக்கிறணும் வெல்லத்தை. இப்போ கடலைப்பருப்பில் தோலியெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டேன் பாருங்கள். தொலியை நல்லா நசுக்கி எடுத்துகிட்டு ஊதி விட்டுட்டு புடச்சிக்கிற வேண்டியது. இப்போ நல்லா இந்த பக்குவத்துக்கு நம்ம அரைச்சிக்கிடலாம். ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கரம்புறான்னு இருந்தால் தான் கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் ஏலக்காயும் போட்டு அதிலே அரைச்சிக்கிட்டோம். இப்போ பாவு நல்லா காஞ்சிருச்சு. நம்ம நுணுக்கி வச்சுருக்க மாவை நுணுக்கி வச்சுருக்க கடலையை எடுத்து நம்ம போட்டுக்கிடுவோம். அது நல்லா கிண்டியாச்சு. இந்த பக்கம் முந்திரி பருப்பும் திராட்சையும் நெய்யில் பொரித்து போட்டுக்கலான்ட்டு திராட்சையும் முந்திரியும் பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ தூக்கி நம்ம அதுலேயும் அந்த கடலை கிண்டி இருக்கோம்ல அந்த பர்ஃபி மாவுலேயே ஊற்றியாச்சு, நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ தட்டில் கொஞ்சோண்டு நெய்யை தடவி விட்டு தூக்கி ஊற்றுவோம், அப்போ தான் தட்டில் ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக தூக்கி ஊற்றுவோம். இப்போ சூப்பரான பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி